வணக்க மக்களே, வாழ்க வளமுடன். நல்லதை நினைப்போம், நல்லதை நடக்கட்டும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தினமும் 12 ராசிக்கு சோழி ஆரூட பிரசன்னம் தாங்க பார்க்க போகிறோம். சோழி ஆரூட பிரசன்னத்தில் அப்படி என்னங்க இருக்குது விசேஷம் அப்படின்னா, ரொம்ப விசேஷம். அதாவது நம்ம ஒரு கிரகத்தை வச்சு நம்ம தினப்பலன் சொல்கிறத விட சோழி ஆரூட பிரசன்னம்ங்கிறது ஒரு தெய்வ வாக்கு. இன்னைக்கு இந்த 12 ராசி அன்பர்களுக்கு மேல கிரகத்தை வச்சு சோழி ஆரூட பிரசன்னம் பார்க்கும்போது துல்லிதமான பலன்கள், அதாவது தினப்பலன் எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா, இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதையும் நம்ம சொல்லிடுறோம். இந்த மாதிரி பிரச்சனைகள் வர இருக்கிறது, இந்த விஷயத்துல மட்டும் நீங்க கவனமா இருந்துக்கிறங்க, இந்த தெய்வத்தை வழிபடுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த நாள்ல ஒரு சின்ன துரும்பளவு பிரச்சனை கூட பெரிய அளவுல மலை போல ஆக்கி விட்டுருன்னு சொல்லுவாங்க. அப்படி வராமல் இருப்பதற்காகவும் இந்த பிரசன்னம் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரி, பிரசன்னத்துல இது மட்டும்தான் பார்க்க முடியுமா அப்படின்னா கிடையாது. இப்ப ரொம்ப பேர் நம்ம கிட்ட வர்றவங்க குலதெய்வம் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வத்தை தெரிந்து கொள்ளலாம். ஒரு 5-6 தலைமுறைக்கு முன்னாடியே குலதெய்வத்தை விட்டாச்சுங்க அப்படின்னு சொன்னா கூட உங்களுக்கு ஒரு குலதெய்வமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய தருணத்தையும் இந்த ஆரூட பிரசங்கத்திலிருந்து ஒரு ஆண் தெய்வம் பெண் தெய்வம் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை ஒரு தெய்வத்தை எடுத்து கொடுப்போம். உங்களுக்கு மறைக்கப்பட்ட குலதெய்வம் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அப்படி ரொம்ப சாப தோஷம் வாங்கி 5-6 தலைமுறைக்கு முன்னாடி நிறுத்தப்பட்டிருந்த குலதெய்வங்கள் கண்டிப்பாக வராது. இப்ப ரொம்ப பேர் முருகனையும் பெருமாளையும் குலதெய்வமா வச்சு கும்பிட்டு இருக்காங்களே, அது உண்மையா அப்படின்னு பார்க்க போனா முருகப்பெருமானும் பெருமாளும் இஷ்ட தெய்வம். நீங்க முருகப்பெருமான உலகமெல்லாம் வழிபடக்கூடியவர்கள் இருக்கார்கள், அதே மாதிரி பெருமாளையும் சரி உலகமெல்லாம் வழிபடக்கூடியவர்கள் இருக்கார். குலதெய்வம் என்பது நம்மளுடைய குடும்ப வழிபட்டக்கூடிய தெய்வம், குடும்பத்தார்கள் வழிபட்டு வரக்கூடிய தெய்வம். இந்த முனீஸ்வரன், காளியம்மன், பேச்சியம்மன், இப்படி எல்லை தெய்வங்கள், இது ரொம்ப தெய்வங்கள் இருக்கு. இதை நம்ம அழகா எடுத்து கொண்டு வந்துடலாம். நீங்க அப்படிதான் நாங்க தெரியல, முருகர் தான் வழிபட்டு வரோம், பெருமாள் தான் வழிபட்டு வரோம்னா ஒரு முறை நீங்க குலதெய்வம் என்ன அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பாக மிகப்பெரிய வாழ்விலே பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும். இப்ப திருமணத்துக்கு இதே போல பாக்குறாங்க. அதாவது இப்ப விரும்பிட்டாங்கன்னு வச்சுக்கிறோங்களேன், பெத்தவங்களுடைய சம்மதம் இருந்தும் பொருத்தங்கள் இல்லாம ரொம்ப பேருக்கு போயிடுது. அப்படி வர்றவங்களுக்கும் சரி, தெய்வ ரீதியாக அவங்க குலதெய்வத்தை வச்சு நான் பார்த்து கொள்கிறேன், கவலை இல்லாம 2 பேரும் முடிச்சு வைங்கனாலும் அப்படி நாங்க பிரசங்கம் பார்த்து ரொம்ப பேருக்கு கல்யாணம் நடந்து இன்னைக்கு நல்லா இருக்காங்க. வாழ்க்கையில போராட்டம், பிரச்சனை, ஒரு இடம் வாங்க போறாங்க, இந்த இடத்துல நாங்க இடம் வாங்கினா நல்லா இருக்குமா, அதுக்கும் பிரசங்கம் பார்க்குறாங்க. ஸோ வாங்கியாச்சு இடம், வீடு கட்ட முடியல, என்ன காரணம், அந்த மண்ணை எடுத்துக்காந்து வச்சு இங்க பிரசன்னம் பார்க்கும்போது அந்த மண்ணை என்ன பிரச்சனை, சாபதோஷங்கள் இருக்கு, எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வீடு கட்ட முடியல, வீடு கட்டின வீடு பாதியோட இருக்கு, கட்டிட்டு இருக்கும் போது ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு வீட்டுல, அப்படிலாம் பாக்குறோம் இல்லையா? அப்படி அதை மீண்டு 1 வருஷம் ஆனா தான் அதை நம்ம செய்யணுமா, இல்ல சீக்கிரம் ஆரம்பிக்கலாமா, அதுக்கும் கெடுக்கலாம். வீடு கட்டினங்க, கட்டுற வரைக்கும் நல்லா இருந்துச்சு, கட்டினதுக்கு அப்புறம் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. என்ன பிரச்சனை, மனையில பிரச்சனையா, மண்ணில் பிரச்சனையா, கிரக பிரச்சனையா, பிரசங்கத்துல தெரிஞ்சுக்கலாம். இப்படி இந்த சோழி பிரசன்னத்தில் தெரியாத விஷயங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சாஸ்திரம் தான் சோழி பிரசன்னம். தெய்வத்துடைய ஆற்றல் முழுமையாக கிடைக்கக்கூடியது. ஒரு வேலை வாய்ப்பு, வெளிநாடு போகணும், போக முடியல, ஏதேனும் ஒரு தொழில் மாற்றம், என்னமா இருந்தாலும் சரி, ஆரூட பிரசன்னத்துல ஒரு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா ஆரூட பிரசன்னம் தெரிஞ்சுக்க. சரி, இந்த நாள் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு முறை நம்ம பார்த்துட்டு 12 ராசிக்கும் சோழி ஆரூட பிரசன்னத்தை பார்க்கலாம். குரோதி ஆண்டு ஆடி மாதம் 23ஆம் நாள், ஆங்கிலத்துக்கு 8/8/2024 வியாழக்கிழமை. இன்னைக்கு நாக சதுர்த்திங்க. கண்டிப்பா உங்களுடைய ஊருக்கு அருகாமையில நாகருடைய வழிபாடுகள் கோவில் இருந்தா கண்டிப்பா போய் பால் அபிஷேகம் பண்ணிக்கிறங்க, ரொம்ப ரொம்ப விசேஷம். 2 விளக்கு ஏற்றி வச்சுக்கிறங்க, மாவிளக்கு தீபம் ஏற்றினாலும் ரொம்ப விசேஷம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல நேரம் காலையில 10:45 முதல் 11:45 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குதுங்க. ராவு காலம் இன்னைக்கு மதியம் 1:30 இருந்து மதியம் 3 மணி வரைக்கும் ராவு காலம் இருக்கு. குளிகை காலம் காலையில 9 மணிலிருந்து 10:30 மணி வரைக்கும் குளிகை காலம் இருக்கு. யமகண்டம் காலையில 6 மணிலிருந்து 7:30 மணி வரைக்கும் யமகண்டம் இருக்கு. திதி இன்று பொறுத்த வரைக்கும் இரவு 11:47 வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்குங்க. அதற்கு பிறகுதான் பஞ்சமி திதி ஆரம்பிக்கிறது. நட்சத்திரம் இன்று இரவு 11:35 வரை உத்தர நட்சத்திரம், அதன் பின்பு அஸ்த நட்சத்திரம் ஆரம்பங்க. யோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 11:35 வரைக்குமே மரண யோகமா இருக்கிறது.
அதனால சில சுபகாரியங்கள் நடத்துகிறதுக்கு நம்ம குலதெய்வத்துடைய அனுமதியோடு செஞ்சா நல்லது. இல்லைன்னா இந்த நாளை தவிர்த்துக்கிறது விசேஷம். கோவில் விசேஷங்கள் சிறப்பாகவே நடக்கும். சந்திராஷ்டமத்தை பொறுத்த வரைக்கும் இன்று இரவு 11:35 வரைக்கும் அவிட்டத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. பின்பு சதய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். சோழி ஆரூட பிரசனத்துல 12 ராசிக்கும் இந்த நாள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் நாங்க வணங்கக்கூடிய தெய்வத்தாலையும் சிவபெருமானுடைய சாட்சியால் 33 கோடி தேவர்களுடைய அருளாலும் அஷ்டத்துக்கு பாலகர்களுடைய ஆசீர்வாதத்தாலும், ஏன்னா எல்லாத்தையும் நம்ம கணிக்கலாங்க, இயற்கையை மட்டும் கணிக்க கூடாது அப்படின்னு சாஸ்திரத்திலேயே சொல்லியிருக்கு. ரொம்ப பேர் இயற்கையை கணிச்சவங்க என்ன பாடுபடுறாங்க. யாராவது இயற்கையை கணிக்க முடியுதா? இயற்கை சீற்றம் வந்துச்சு இல்லையா அப்போ கேரளாவில், யாராவது கணிக்க முடிஞ்சா என்ன அப்படின்னா இயற்கையை கணிக்க முடியாது, இயற்கையோடு விளையாடக்கூடாது. இப்போ ரொம்ப பேர் என்ன செய்யறாங்க, இயற்கை கணிக்கிறதுக்காக ரொம்ப பேர் உள்ள போயிட்டு அந்த ஜோசியம் இந்த ஜோசியம் பார்க்குறாங்க. இயற்கை தாண்டவம் ஆடத்தான் செய்யும். ஆனால் இயற்கை அது வழியில விட்டுறணும். நம்ம அதை சோதிக்கிறேன்னு சொல்லி அதோடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடாது. அதனால இயற்கை அந்த கடவுளை நம்ம பிரார்த்திப்போம். நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கோ அது போலதான் மனசு நம்மளுடைய வாழ்க்கையும் நடைமுறைக்கு போகும் அப்படின்னு சொல்லுவோம். அதனால நல்ல எண்ணத்தோடு மற்றவரை கெடுக்காத வண்ணம் எல்லோரும் நல்லா இருப்போம் நம்மளும் நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை நம்ம சமாளிக்க முடியும் என்று சொல்லி மேஷ ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை 12 ராசிக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம தேதி சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா போன வீடியோவும் அதிகமான நேரம் ஆயிடுச்சு. நம்ம எந்த அளவுக்கு சுருக்கமாக நேரத்தை சுருக்கிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம். ரொம்ப பேர் கேட்டீங்க சோழி போடுறது தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ஃபோன் பண்ணி. ஏன்னா வீடியோவுடைய இது இவ்வளோதான் இருக்குது. ஏன்னா இந்த வீடியோ நானே தான் எடுத்து போகிறேன். வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கெலாம் ஆள் கிடையாது. அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுத்துட்ருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிறேங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு 4 பேர் போய் சேரட்டும். சரிங்களா? மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமைய வேண்டும். மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் சிறப்பான நாளாக அமைய உள்ளது. எடுத்த காரியம் தடையில்லாமல் முடியும். நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். ஒரு சந்தோஷ மலையில் நலையக்கூடிய தருணம். மேசராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதும் அருமையாக இருக்கு. எந்த ஒரு நல்ல காரியத்தையும் சாதித்துக் கொள்வது விசேஷம். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். இன்னைக்கு காலையில முருகப்பெருமானுக்கு 2 தீபம் ஏற்றிட்டு உங்களுடைய வேலையை ஆரம்பிங்க. கண்டிப்பாக இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு சுப நாளாக அமையும். ரிஷபராசி பிறந்தவர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமைய வேண்டும். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கும் இந்த நாள் அற்புதமான நாளாக அமைய உள்ளது என்று பிரசங்கத்தில் வருகிறது. இந்த நாள் உங்களுக்கு சுபங்க. நினைச்சது நடக்கும், கேட்டது கிடைக்கும். இந்த நாள் ஒரு ஆனந்த மலையில் நலையக்கூடிய தருணம். இந்த நாள்ல நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் சிவபெருமான். சிவபெருமானை வழிபட்டு கொண்டு உங்களுடைய பயணத்தை தொடருங்கள். உங்கள் பயணம் வெற்றி பயணமாக அமையப் போகிறது. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமைய வேண்டும். மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் அமைய போகிறது. உங்களுடைய காரியம் வெற்றி தரக்கூடிய நாள். உடல்ல சிறு சிறு உபதைகள் இருந்தால் அது நீங்கக்கூடிய நாள்.
மறைமுகமான பிரச்சனைகள் இருந்தால் தீர்வு கிடைக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள். இந்த நாள் முழுவதும் உங்களுடைய வெற்றி பயணம் அருமையாகவே இருக்கும். அதாவது உங்களால் நீண்ட நாள் ஏதேனும் ஒரு போராட்டம் இருந்துச்சு அப்படின்னா அந்த போராட்டத்துக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள். கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமைய வேண்டும். கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் அற்புதமான நாளாக உள்ளது. இந்த நாளிலே நினைத்ததெல்லாம் நடக்கும். எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் தாமதப்படுத்தாமல் காலையில எந்திரிச்ச உடனே பார்வதி அம்மனை வழிபட்டு, பார்வதி அம்மன் ஆதிபராசக்தி, ஏன்னா பார்வதி அம்மன் எல்லா பேர்லையும் நாமத்தினே இருப்பார். ஆதிபராசக்தியா இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தை வழிபட்டு கொண்டு உங்களுடைய பயணத்தை தொடருங்க. இந்த பயணம் உங்களுக்கு வெற்றி பயணமாக, சிறப்பான பயணமாக அமைய உள்ளது. இந்த நாளும் உங்களுக்கு நல்ல நாளாக அமையப் போகிறது. சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமைய வேண்டும். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கும் இந்த நாள் அற்புதமான நாளாகத்தான் உள்ளது. அன்பர்களே, சிம்மராசியில் பிறந்த அன்பர்களே, உங்களுடைய முடக்கங்கள் நிவர்த்தியாகக்கூடிய நாள். குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய நாள். நீண்ட நாட்களாக கவலைப்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய நாள். கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த விஷயமும் இன்னைக்கு கிடைக்கும் என்ற ஒரு நல்ல செய்தி உங்களை சேரும். இந்த நாளிலே நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயக பெருமான். காலையில விநாயக பெருமான வழிபடுங்க. உங்களுடைய காரியம், நல்ல காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சேரும். இந்த நாள் நல்ல நாளாகவே உங்களுக்கு அமையும். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமைய வேண்டும். கன்னி ராசியில் பிறந்த அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக, அதாவது வாக்கில் கவனமாக இருக்க வேண்டும். நம்ம வாக்கு ஏதாவது வாக்கு விட்டுறக்கூடாது. அவசரப்பட்டு நான் பொறுப்பு, நான் பார்த்துக்கிறேன், இவருக்கு நான் ஜாமீன் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு நீங்க பயன்படுத்த வேணாம். பெரும்பாலும் வாக்குவாதங்கள் நடக்குது அப்படின்னு அந்த இடத்துலயே நீங்க நிற்க வேணாம். ஏன்னா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் அப்படின்னு பிரசங்கத்துல வருது. அப்படி ஒரு வாக்குவாதம், ஒண்ணுமே இல்லாத ஒரு வாக்குவாதம் உங்களை தேடி வருது. இது யாரோ பேச்ச உங்ககிட்ட பேசுவாங்க. ஏதோ ஒரு பொது விஷயத்த உங்ககிட்ட பேசி நடக்கும் நடக்காதுலாம் நடக்குது இல்லை, இது உங்களுக்கு பெரிய தொந்தரவாக அமையும். அதனால நீங்க பொது இடங்கள்ல யாருக்கிட்டையும் பேச வேணாம். உங்க நண்பர்களாக இருந்தாலும் சரி, இன்று நாள் முழுவதும் கொஞ்சம் பேச்சுல கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறோங்க. கரெக்டா பேசுறோமா, தெளிவான பேச்சை பேசிட்டு வெளியில வந்துருங்க. அதிகமா பேசிக்கிற வேணாம். ஏன்னா நம்ம ஏதாவது ஒண்ணு பேச போய் அது நமக்கே கெடுதலாக மாறக்கூடிய தருணமாக இருக்கு. இந்த நாள் முழுவதும் கொஞ்சம் மௌனமாக இருந்து கொண்டு காரியத்தை சாதிப்பது உத்தமம். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர். இந்த நாளில் பைரவரை வழிபட்டுக் கொள்வதால் வரக்கூடிய அந்த பிணிகளும் கஷ்டங்களும் வராமல் கூட போய்விடும். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும். துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமைய வேண்டும். துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் அற்புதமான நாளாக உள்ளது. இந்த நாளிலே நீங்க நினைத்த காரியம் ஏதேனும் ஒன்றாவது உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும். புதிதாக யாரையாவது ஒருவரை சந்திப்பதால் அவர்கள் மூலம் உங்களுக்கு லாபம் உண்டாகும். எதிர்பாராத லாபமும் உங்களுக்கு இன்று உள்ளது. அதிர்ஷ்ட தேவதை தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக உள்ளது. இந்த நாளிலே காலையில கையில நல்ல மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் நல்லா தடவிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு காலையில நீங்க செய்ய வேண்டியது, விநாயகருக்கு ஒரே ஒரு சூர தேங்காயை உடைச்சிட்டு உங்களுடைய பயணத்தை தொடருங்கள். இந்த பயணம் நல்ல பயணமாக அமையும். இந்த நாள் நல்ல நாள்.
விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமைய வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பொறுமையை கொஞ்சம் கையாள வேண்டும். கொஞ்சம் நீங்க பொறுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு பிரசங்கத்துல வருது. புதிய அறிமுகம் மாறவங்க கிட்ட கொஞ்சம் நீங்க பழக்கத்தை கொஞ்சம் நிறுத்திக்கிறது நல்லது. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அதிகமாக பேச்சுவார்த்தைகள் வேண்டாம். புதிதாக ஒருவர் உங்கள்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுக்குறாரு, இதை பார்த்துக்கிறங்க, நான் போயிட்டு வந்துடுறேன், இந்த பேக்கை பார்த்துக்கிறங்க, இந்த பையை பார்த்துக்கிறங்க, நான் பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னா கூட அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அதால சில பிரச்சனைகள் மறைய வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயத்துல மட்டும் நீங்க கவனமா இருந்துக்கிறீங்க. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் வாராகி அல்ல பிரத்திங்கிரா தேவி, உக்கிரமான தேவி, கையில் ஆயுதங்கள் இருக்கக்கூடிய தேவியை வழிபடு கொள்வதால் இந்த நாள்ல வரக்கூடிய அந்த சிறு சிறு பிரச்சனைகளும் வராமல் கூட போய்விடும். இந்த நாள் நல்ல நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமைய வேண்டும். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் அற்புதமாக இருக்கு. நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். இந்த நாளிலே உங்களுக்கு தனமழை பெய்யும். வராத வரவுகள் தேடி வர்றதுக்கு அற்புதமான வாய்ப்பு இருக்கு. ஏதேனும் ஆர்த்தியாவது கொடுத்த பணம் வரல, இல்லை உங்களுக்கு சம்பள பாக்கி இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாள்ல உங்களுக்கு பண வரவு வரும். இந்த பண வரவால் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். இந்த நாள் முழுவதும் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் கால பைரவர். இந்த கால பைரவரை காலையில் வழிபட்டுக் கொள்வதால் உங்களுக்கு வரக்கூடிய சந்தோஷம் எவ்வித தடையும் இல்லாமல் சேரும். இந்த நாள் நல்ல நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமைய வேண்டும். மகர ராசியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற கோபத்தை தவிர்த்துக் கொள்வது உத்தமம். இன்னைக்கு குடும்பத்துல காலையில எந்திரிச்சவனே சிறு சிறு கோபதாபங்கள் மறையும். இருந்தாலும் பொறுமையாக இருப்பது உத்தமம். இது நீடித்து இருக்கக்கூடிய வாய்ப்பு. நீங்க வெளியில போனாலும் யார் மூலியமாவது உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள், வாக்குவாத, மன கஷ்டங்கள் மறையும். இந்த நாளிலே ரொம்ப கவனமாக பொறுமையாக, பொறுத்தவன் பூமி ஆழ்வான் என்று சொல்வார்கள் இல்லையா, அதே போல பொறுத்தவன் பூமி ஆழ்வார். கொஞ்சம் நீங்க பொறுமையாக இருக்க வேண்டும். காலையில எந்திரிச்சோன்னா அதுல ஒரு சித்தரை மனசுல நினைச்சு வழிபட்டுக்கிறோம். சித்தருடைய வழிபாடு இன்று நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையும். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று நாள் நல்ல நாளாக அமைய வேண்டும். அற்புதமா இருக்கு. கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாளாக அமைய உள்ளது. நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். ஏதேனும் உங்களுக்கு வர வேண்டியது இருக்குன்னா கண்டிப்பா வரும். ஒரு நல்ல செய்தி சேரும். மனசுக்கு சந்தோஷம் நிகழக்கூடிய தருணமாக இருக்கு. இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு சுப நாளாக அமைய உள்ளது. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயரை வழிபட்டுக் கொள்வதால் இந்த நாளில் வரக்கூடிய சந்தோஷங்கள் அனைத்தும் தடையில்லாமல் உங்களுக்கு சேரும். மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமைய வேண்டும். மீன ராசியில் பிறந்தவர்களுக்கும் இந்த நாள் அற்புதமான நாளாக இருக்கு. நினைத்தது நடக்கும். நீங்க போற காரியம் வெற்றி பெறும். சந்தோஷம் உங்களை தேடி வரும். இந்த நாளிலே ஒரு நற்செய்தி, ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்கு சேரும். இந்த நாளிலே நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாளை வழிபட்டுக்கிறது. தயிர் சாதம் யாருக்காவது தானம் கொடுங்க. இன்னைக்கு கண்டிப்பாக மன நிறைவு உங்களுக்கு நீண்ட நாட்கள், நீண்ட வருடங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மீனராசி அன்பர்களுக்கு நல்ல நாளாக அமைய உள்ளது. சரி மக்களே, நம்ம சோழி ஆரோட பிரசன்னத்தை கண்டினியூவா பார்த்துட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு என்னுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குற வீடியோ பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் நான் இன்னும் வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். ஏன்னா இந்த சோழி ஆரோட எனக்கு கோயில் வேலை இருக்கு, ஜாதகம் பார்க்கணும். இதுக்கு இடையில இந்த சோழி ஆரோட பிரசங்கமும் உங்களுக்கு வீடியோ தினமும் கொடுக்கணும்.
அதனால உங்களுடைய ஆதரவு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த நாள் நல்ல நாளாக எல்லோருக்கும் அமைய வேண்டும் என்று நானும் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கிறேன்.